Hello guys, இன்னைக்கு வந்து 24th of December. ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். இன்னைக்கு வந்து ஐயோ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டே 130. ஸோ நாளைக்கு இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிறிஸ்மஸ். அவ்வளோதான், எப்போயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் ஏமி இது வந்து ஃபைலு இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஏமி வேண்டாம், ஏமி அதை தொட வேண்டாம். என்னன்னா இன்னைக்கு டே வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு நேரம் வந்து சேரும்போது தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி இப்போது வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். சரி, அப்ளை பண்ணியாச்சு. பட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லாட் கிடச்சதுனால நாங்கள் போகிறோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்தாச்சு. பிரின்ஸ் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரின்ஸ் வந்தால் உடனே கிளம்பிடுவோம். காய்ஸ், இப்போ நாங்கள் கிளம்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். மொட்டை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகலான்னு பார்த்தா யார் வீட்லேயுமே இருக்க மாட்டா. ஏன்னா தெரிஞ்சிருச்சு நாங்கள் எங்கே வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் கூட்டிகிட்டு தான் போகிறோம். ப்ரோ வந்து ஆன் கேமராவில் செம்மையாக ஆக்டிங் பண்ணுறாரு. அதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசுகிறோம். இன்றைக்கி வந்து என்னன்னே தெரில, எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஜாலியாக அப்படி இருந்தால் ஒரு 1 minute வந்து அந்த டேவே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காகவே எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. எதுவுமே அப்படியே எப்படின்ட்டு அப்படி ரொம்ப பெருசாலாம் எதுவும் இது பண்ண வேணாம், அப்படியே சிம்பிளாக அப்படியே போயிடும் பண்ண. ஏன்னா அது 1 minute முடிகிற டேக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் ப்ரேயர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ப்ரேயர் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் கிறிஸ்மஸ்க்கு பண்ண வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நான் வந்து ஆனால் ரொம்ப அன்வான்டாக இந்த வாட்டி எதுவுமே நான் பண்ணல. உங்ககிட்ட நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு பேசுகிறேன். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பாஸ்போர்ட் வந்து ப்ரூஃபாக எடுக்க மாட்டாங்களா, நான் ஆதார் சேஞ்ச் பண்ணதுனால. ஸோ ஹஸ்பண்ட் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்காரு. நான் இங்கே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கேன். பயங்கர டென்ஷன் தான். ஒரு வேலை ஸ்மூத்தாகவே முடியாது. எனக்கு அந்த இதெல்லாம் கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி வேலைலாம். ஆட்டோமண்டை பாருங்கள் எப்படி போகுதுன்னு. ஆட்டோமண்டை ஐயோ எவ்வளோ பேர். எத்தனை மணிக்கு கிளம்புனது? 10 மணிக்கு கிளம்புனது. ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். பயங்கர பசிக்குது பயங்கர. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வந்து லேட் ஆகும் அப்படின்னு. உடனே பார்த்த உடனே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். அவன் பாஸ்போர்ட் உதவவே இல்லை. அதில் என் பேர் வரும் மாட்டோம் பாஸ்போர்ட்ல. ஆமாம், காட்டினாங்களா எப்படி வரும்ன்ட்டு. பாஸ்போர்ட்டு வந்ததுன்னா ஏமிக்கு வரணும். ஏமிக்கு என்ன இருக்கு, பாஸ்போர்ட்டா. அப்புறம் அங்கே எல்லாமே காலி. எல்லாரும் அவ்வளோ பசியோட இருந்தாங்க. அவ்வளோ பசி போல எல்லாருக்கும். நீ என்ன வாங்கி சாப்பிட்டா? ஒன்றுமே வாங்கலடா. பர்ஸ் உள்ள இருக்கா? பர்ஸ் உள்ள தான். உம்மா கூட
அம்மா கொடு, அம்மாக்கு உம்மா கொடு. ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. திடீர்னு 70mm கிளம்ப போகணும் அப்படின்ட்டாங்க. அதனால 70mm போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஷர்ட்ஸ்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் ஓகே, ஒன் டைம் ஒர்த்து எடுத்து போடுறதுக்கு. அண்ட் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் நிறைய எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பிரிண்டட் வந்து பிடிக்காது, சட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஷர்ட்ஸ்லாம் நல்லா ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போயிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போய் all told that I am cute, but you didn't tell why. நீ எப்பவுமே cute. Is it? காலையில் 7:36 கழிச்சது. இன்னும் தூங்கவே இல்லை. எனக்கு பயங்கர தூக்கம் வருது. வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. என்னால் முடியல. அம்மா ஓகே, விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். பூபு இன்னும் தூங்கவே இல்லை. டைம் 2:30 ஆச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு செல்லம். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்ட்டு ஷர்ட்டை வந்து போட்டு விட்டுட்டேன், சாக்ஸும் போட்டு விட்டேன். ஸோ வந்து ஒரு ட்ரெஸ் தெரியல, பட் நான் நாளைக்கு உங்களுக்கு நான்